ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான சிக்கலான உறவை ஆராய்வோம். இது ஒத்துழைப்பு, போட்டி மற்றும் பகைமையால் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு உலக சக்திகளுக்கு இடையிலான உறவு உலகளாவிய புவிசார் அரசியலை தொடர்ந்து வடிவமைக்கிறது. 1809 இராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டன. மேலும் 1991 சோவியத் யூனியனின் வாரிசாக ரஷ்ய கூட்டமைப்பை அமெரிக்கா அங்கீகரித்தது. இந்த நீண்டகால உறவு பல வரலாற்று நிகழ்வுகளையும் இரு நாடுகளின் வளர்ச்சிப் பாதைகளையும் உள்ளடக்கியது. அணுசக்தி பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விண்வெளி ஆய்வு போன்ற பொதுவான நலன்கள் இருந்தபோதிலும் கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன. இந்த வேறுபாடுகள் சில சமயங்களில் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு சவாலாக அமைகின்றன. புவியியல் ரீதியாக ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடு. சுமார் 17 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது அமெரிக்காவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெரியது. அமெரிக்காவின் பரப்பளவு சுமார் 9.8 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். ரஷ்யா கிழக்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆசியாவை 11 நேர மண்டலங்களில் பரவியுள்ளது. இது பனிப்பகுதிகள் முதல் பாலைவனங்கள் வரை பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் மலைகள், பாலைவனங்கள் மற்றும் கடற்கரைகள் போன்ற பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது. 2025 ஆண்டில் ரஷ்யாவின் மக்கள் தொகை 144 மில்லியனை தாண்டி உலகளவில் 9வது இடத்தை பிடிக்கும். பெரும்பாலானோர் மேற்கில் வசிக்கின்றனர். இது ஐரோப்பாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் திகழ்கிறது. அமெரிக்காவின் மக்கள் தொகை 2025 340 மில்லியனை தாண்டி உலகின் 3வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பல்வேறு இனக்குழுக்களையும் கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாகும். பொருளாதார ரீதியாக அமெரிக்கா உலகின் மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. இது அதிக தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் உள்ளது. இது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் நிதிச் சந்தைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கணினிகள், மருந்துகள், விண்வெளி மற்றும் இராணுவ உபகரணங்கள் போன்ற துறைகளில் அமெரிக்கா முன்னணியில் உள்ளது. இந்த துறைகளில் அதன் கண்டுபிடிப்புகள் உலகளாவிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கின்றன. ரஷ்யாவின் பொருளாதாரம் அதன் பரந்த இயற்கை வளங்களை, குறிப்பாக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை பெரிதும் சார்ந்துள்ளது. இந்த வளங்கள் அதன் ஏற்றுமதி வருவாயில் பெரும் பங்கை வகிக்கின்றன. இராணுவ பலத்தை பொறுத்தவரை இரு நாடுகளும் முக்கிய இராணுவ சக்திகள். அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ பட்ஜெட்டை கொண்டுள்ளது. இது உலகிலேயே மிக உயர்ந்ததாகும். அமெரிக்கா மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய தளங்களில் முதலீடு செய்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யா தனது படைகளை நவீனமயமாக்குகிறது. ரஷ்யா அணு ஆயுதங்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களில் முதலீடு செய்கிறது. ரஷ்யா உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத களஞ்சியத்தை கொண்டுள்ளது மற்றும் இராணுவ செலவினங்களில் 3வது இடத்தில் உள்ளது. இது உலகளாவிய பாதுகாப்பு சமநிலையில் ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. கலாச்சார ரீதியாக அமெரிக்க கலாச்சாரம் பன்முகத்தன்மை கொண்டது, குடியேற்றத்தால் வடிவமைக்கப்பட்டது, மேலும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை மதிக்கிறது. இது பல்வேறு கலை வடிவங்கள், இசை மற்றும் இலக்கியங்களை உள்ளடக்கியது. ரஷ்ய கலாச்சாரம் ஸ்லாவிக் பாரம்பரியம் மற்றும் ஆர்த்தடாக்ஸ் மரபுகளில் வேரூன்றியுள்ளது. இது சமூகம் மற்றும் தேசிய பெருமையை வலியுறுத்துகிறது. ரஷ்ய இலக்கியம், இசை மற்றும் பாலே உலகளவில் புகழ்பெற்றவை. அமெரிக்கா ஜனநாயக கொள்கைகள் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யா ஒரு வலுவான மத்திய அரசாங்கத்தை கொண்டுள்ளது. இந்த அரசியல் அமைப்புகள் இரு நாடுகளின் சமூக கட்டமைப்பை வடிவமைக்கின்றன. ரஷ்யாவின் நவீன வரலாறு ஏகாதிபத்திய லட்சியங்கள் ரஷ்ய புரட்சி மற்றும் சோவியத் யூனியனால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று நிகழ்வுகள் அதன் தற்போதைய அரசியல் மற்றும் சமூக நிலையை வடிவமைத்துள்ளன. 2ஆம் உலகப் போரில் நட்பு நாடுகளாக இருந்த போதிலும் அவை பனிப்போரின் போது எதிரிகளாக மாறின. இந்த காலகட்டம் உலகளாவிய புவிசார் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டதிலிருந்து உறவு ஒத்துழைப்பு மற்றும் பதட்டமான காலங்கள் மூலம் தொடர்ந்து உருவாகி வருகிறது. இந்த உறவின் எதிர்காலம் உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானது.
இந்த இரண்டு உலக சக்திகளுக்கு இடையிலான உறவு தொடர்ந்து உலகளாவிய புவிசார் அரசியலை வடிவமைக்கிறது. அவற்றின் ஒத்துழைப்பு அல்லது மோதல் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.